இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காலை நேர ஞாயிறு ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் இறை வேண்டுதல் ஏறெடுப்போம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளினாலும் உலோக குறிகளினாலும் போற்றப்படுகிறீர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை இறக்கத்தை ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு கடவுளைகளை தெரிவு செய்திருக்கின்றேன். 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரார்த்தனைகளில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமியுடைய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். என் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி பக்தர் சொன்னது போல இந்த ஆசிரியர் மிகுந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய திருசமூகம் அண்டி வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற உம்முடைய திருவசனத்திற்கு இணங்க இந்த நாளை நாங்கள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சுவாமி, சென்ற வாரம் முழுவதும் எங்களை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றேன். ஆண்டவரை உடைய பிரயாணங்கள், உடைய பணிகள், குடும்ப ஜீவிதம் அனைத்திலும் உங்களுடைய ஒப்பற்ற நன்மையை தந்து இதுகாலம் எங்களை காத்து வருகின்றீரே. கடவுளுக்கு நாங்கள் மனமாற நன்றிகளை படைக்கின்றோம். சென்ற இரவிலும் நல்ல பாதுகாப்பை கொடுத்து இந்த புதிய நாளின் காலை வேளையில் உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் வந்து உங்களை பணிந்து ஆராதிக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கின்றீர். இந்த பரிசுத்த ஆராதனையை கடவுள் புறப்படுவீராக. இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிறவர்கள் ஒருவேளை மன வருத்தங்கள், மனபாரங்கள், மன கவலைகள், இன்னல்கள், எதிர்பார்ப்புகளோடு சமூகம் வருகின்ற பொழுது இங்கிருந்து கடந்து செல்லுகிற வேளையிலே ஒரு நிறைவான ஆசிரோடு உங்களுடைய மக்கள் இல்லம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். தேவ வீட்டினுடைய நன்மையினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைத்து இல்லங்களுக்கு அனுப்ப நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தொழுகையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உங்களுடைய தெய்வீக ஆளுகை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியை வேண்டுகிறோம். வேண்டுதல் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளுடைய தூய திருப்பெயரை போற்றும்படியாக பாடல் புத்தகத்திலே 50வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். 50வது ஞான பாடல் என்னோட ஆத்துமமே விழி உட்கருத்தாக என்கிற ஞான பாடலை அனைவரும் நாம் எழுந்து பாடுவோம்.
நாம் அனைவரும் இணைந்து நின்ற நிலையில் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்ற கடவோம். Oh
138வது சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிப்போம். என் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராகவே உமது பெருமை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை நன்றி செலுத்துவேன். உமது தயாராக உமது வசனத்தை நீ மேன்மைப்படுத்துகிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அருளினீர், என் ஆத்மாவுக்கு பலமளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமி நாயாளர்களும் வாயின் வார்த்தையை கேட்கும்போது கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவரை தந்துவார். மேன்மையானவரை தூரத்திலே அழைக்கிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீ என்னை உயர்த்திப்பீர். என் சத்துருக்கள் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவீர். உமது வலதுகை என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். சபை அமரக்கிறது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் வாசித்து அறிந்து கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி, அதை இறைவாக்கினர் எசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. எசாயா இறைவாக்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. இசையா பிரதேசி இசையாவின் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இசையா ராஜா மரணம் பெற்ற உலகத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்து மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர துண்டால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேரோபிகள் அவரை சூழ்ந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 செட்டைகளால் தம் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தம் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவர் பார்த்து, சேனையின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, பூமியின் அனைத்தும் அவருடைய மம்மையால் நடந்திருக்கிறது என்று சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர் கூறிய சத்தத்தால் வாசல்களின் ஆதாரங்கள் அசைந்தன. ஆலயம் இன்னும் புகை நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன், அசுத்த உடல் உள்ள ஜனங்களின் நடுவில் வசிக்கிறேன். சேனையின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேரோபில் ஒருவன் தன் கையில் இருந்த புரட்டால் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தளரை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது. அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் குதிரை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கியது, உன் பாவம் நிவர்த்தியாயிற்று என்றான். என்று யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார் என்று உரைக்கிற ஆண்டவன் குரலை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. இன்றைய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் படிக்க கேட்போம். அவனமாக இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம், அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளால் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய திருமடல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 வரையிலான திருவசனங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 20 முடிய. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு மத்தியுறுதி உண்டாகத்தக்கதாக அவைகளை தேர்வுபடி நாடுங்கள். அந்தபடியே அந்நிய பாஷை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தான் நான் அந்நிய பாஷையை விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது
சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீர்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தீரனாயிருங்கள் என்றார் என்பது. இந்த நிருப பாடத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்போம். யாவரும் எழுந்து நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம், இறை வசனங்கள் 1 முதல் 11 வரையிலான திருவசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாகம் லூக்கா 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதுவே. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தில் நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரேபேறான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்த்தரை உபதேசித்து கண்களில் பிறந்து புதிதாக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வல்லமாய் வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்து நிலைநிறுத்த வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வாணியுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் தலையிற உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உடனே விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருங்கள். இந்த வேளையிலும் பிள்ளைகள் வசனம் சொல்ல அன்பாக கேட்கின்றேன். தொடர்ந்து அவருடைய ஆயத்தப்படலாக 479வது பாடல். தொடர்ந்து 479வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 4 பாடல் நாம் பாடலாம். இப்பொழுது பிள்ளைகள் வசனம் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The horse is prepared for the day of battle, but the victory comes from the Lord. Proverbs 21:31.
நாம் இணைந்து 479வது பாடலை அருளுரை ஆயத்த பாடலாக இணைந்து நாம் பாடுவோம்.
தந்தையுமான கடவுளாலும் ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். ஆண்டவருக்குள் எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, இந்த இறை ஆசீர்வாதம் நிறைந்த ஓய்வு நாள் கிறிஸ்து ஆண்டவர் மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஓய்வு நாளாக இந்த பரிசுத்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த 5வது ஓய்வு நாளினுடைய காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரையிலான இறை வசனங்கள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையிலான திருவசனங்கள். குறிப்பாக நாம் முழுமையாக வாசிக்க நாம் கேட்டுவிட்டோம். எனவே நாம் அதிலே சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து தியானிக்க நாம் கடந்து செல்லுவோம். ஆறாவது இறைவசனம், அதனை தொடர்ந்தாற் போல 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். 5ஆம் வசனம், முதல் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். இயேசு போதனை பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 10-11. சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை தலைகளை தாழ்த்தினார். கடவுளை நோக்கி ஜெபிப்போம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். புதிய தோற்றங்களை எடுக்கிறோம். உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நான் என்று சொல்லியிருக்கிறேன். பேசுகிறவர் கடவுள் என்று. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வுக்குரிய மன்னாவாக, ஜீவ மன்னாவாக எங்களுக்கு ஆண்டவர் உடைய வார்த்தையை பகிர்ந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் எனக்கு அன்பிற்கு இயக்கமே, இறை வார்த்தையுடைய மேன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தையினுடைய உன்னத தன்மைகளை உணர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைத்து வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய அழைப்பினை நாம் உறுதியுள்ளவர்களாக இறை வார்த்தையை பற்றி பிடித்து இறை அழைப்பினை நாம் உண்மையாக வாழ்ந்து அர்ப்பணிப்போடு வாழ்ந்து நம்மிலே கடவுள் தந்திருக்கின்ற வார்த்தைகளை நிறைவேற்றி நம்முடைய வாழ்வை வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். குறிப்பாக நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில நம்ம எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பகுதிதான் கெனசரேத்து என்று சொல்லக்கூடிய ஒரு கடல். அதற்கு இன்னொரு பெயர் திபேரியு கடல் என்று
இன்னும் கலிலேயா கடல் என்றும் அதற்கு பெயர்கள் உள்ளது நாம் அறிவோம். திபேரியனுடைய ஆளுகை காலங்களிலே, அதாவது 2ஆம் பிலாத்து அந்த காலங்களிலே, 2ஆம் ஏரோது நாட்களிலே அவருடைய ஆளுகை கொண்டிருந்தபடியினால் கலிலேயா கடலுக்கு தன் பெயரை திபேரி என்கின்ற ஆளுகைக்கு உட்பட்ட வகையிலே அந்த திபேரி என்கிற பெயரை சூட்டினதாக கூட ஏரோது காலங்களிலே நாம் அதை காண முடியும். ஏதாவது தினசரித்து என்று சொல்லக்கூடிய கடல், அதே போல கலிலேயா கடல், இவைகளெல்லாம் திபேரி கடல் எல்லாம் ஒரே கடல் என்று சொல்லி வரலாற்று வழியாக நாம் ஆய்வுகள் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த இடத்திலே காணப்படுகிற சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களை, எப்படி நெய்த நில மக்களுடைய அனுபவங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடலும் சார்ந்திருக்கின்ற இடத்தை போல, தண்ணீரும் நீர்நிலைகளையும் சார்ந்திருக்கின்ற இடத்திலே மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகமாக காணப்படுகின்ற ஒரு மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த மக்கள் அண்டையிலே இயேசுடைய பணிவாழ்வுடைய முதல் பணிகளினுடைய தொடர்ச்சியாக மட்டுமல்ல, குறிப்பாக முதல் பணிகள் அநேக நிலைகளிலே இது காணப்பட்டாலும் கூட இயேசு ஆண்டவர் நம்முடைய திருப்பணிக்கு என்று சொல்லி முதல் அழைப்பை கொடுக்கின்ற இடம், அந்த இடம் கடலோர பகுதியாக கெனசரேத்து கடல், கலிலேயா கடல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இறைப்பணிக்கான முதல் அழைப்பு வருவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இங்கே பார்க்கிற பொழுது இயேசுடைய இறைவார்த்தையை கேட்கும்படியாக அநேக மக்கள் அங்கே அந்த கடலோரத்தின் அருகிலே வருவதை பார்க்கிறோம். கெனசரேத்து கடல் அருகே இயேசு நின்ற பொழுது எல்லார மக்கள் இறைவார்த்தையை கேட்கும்படியாக அவரிடத்திலே நெருங்கினார்கள். இயேசுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அநேக நெருங்கினதாக பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முந்தின பகுதிகளெல்லாம் பார்க்கிற பொழுது இயேசுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பிசாசுடைய வல்லமைகளிலே ஆண்டைய ஜெயத்தை பார்க்கிறார்கள். பிசாசை ஓட்டுகிறார், நோய்கள் எல்லாம் குணமாகிறது. இப்படிப்பட்ட அடையாளங்களின் மூலமாக இயேசுவை பின்பற்றி வந்ததாக 4ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 4ஆம் அதிகாரத்தினூடாக நாம் அதை காண முடியும். தொடர்ச்சியாக 5ஆவது பார்க்கிற வேளையிலே அது அவருடைய இறை வார்த்தையை கேட்கும்படியாக, வாழ்வு தருகின்ற வார்த்தையை கேட்கும்படியாக அவர்கள் இயேசுவை நெருங்கினார்கள், அணுகினார்கள், கிட்டி சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ வசனத்தை கேட்கும்படியாக இயேசுவிடத்திலே அவர்கள் நெருங்கினார்கள். இப்பொழுது மக்கள் ஜனக்கூட்டம் அனைவருக்கு நெருங்கியிருக்கிற இடம் அதற்கு ஒரு கடலோரமாக, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற படகுகளை இயேசு காணுகிறார். அப்பொழுது அந்த வேளையிலே கடலருகிலே காணப்படுகிற படகுகளை இயேசு பார்க்கிறார். இந்த படகுகளை பார்த்து இயேசுவாண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை அங்கே அவர்களை பார்க்கிறார். அவர்கள் படகுகளே இல்லை, மாறாக படகுகளை விட்டு இறங்கி அவர்கள் அருகிலே கடலோரத்தில் இருக்கிற அந்த கரையிலே இருந்து வலைகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிற பொழுது அந்த நேரங்களிலே அந்த மீன்களோடு கூட இணைந்து பாசிகளும் சில தூசிகளும் பலவிதமான இலை கடைகளும் கூட அதிலே சேர்ந்து வந்துவிடும். அதோடு கூட மறுபடியும் மீன் பிடிப்பதற்கு கொண்டு சென்று அந்த மீன் வலையை போடுவது என்பது சிரமமான காரியம். எனவே மீன்பிடி தொழிலை, மீன்பிடித்தல் பணியை அன்றைக்கு நிறைவு செய்துவிட்டு அவர்கள் செய்கிற வழக்கம் என்ன என்று சொன்னால், மீன்களை ஒருவேளை இருந்து அதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதிலே பழுது பார்த்துக் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். அது என்ன பழுது? வலையிலே என்ன பழுது? சில நேரங்களில் சில முள்களோ அல்லது சில விதமான பாசிகள் இணைத்து அந்த வலைகளை ஒன்றோடு ஒன்று பின்னி படைந்து விடுகிறது, வலைகளோடு இணைத்து. அப்பொழுது அதை இருக்கும் பொழுது ஒன்றொன்றாக இருந்து அதை பழுது பார்க்கிற ஒரு சில நேரங்களில் மீன்கள் கடித்து, சில நேரங்கள் கூட அந்த வலைக்கிலேயே நேரிடும். அல்லது ஏதோ ஒரு நிலைகளிலே அந்த மீன்கள் ஏதோ மணலில் அந்த கற்களிலோ அது இடைப்பட்டு ஒருவேளை அது சில நேரங்களை அந்த இதை எடுத்து ஒரு டேங்க் போடுகிற அனுபவம், அல்லது பொறுத்து சிக்கி இருக்கிறது, சிக்கல் எடுக்கிற காரியம், ஏதோ ஒரு படுத்து அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறதாக அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த நிலைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். அது இயேசு அங்கே வந்த பொழுது இந்த சீஷர்கள் என்று சொல்லுகிற நிலைகளும் நுண்ணில் இருக்கிற மீனவர்கள், அது மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கே வலையை
அவர்கள் பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வேளையிலே இயேசு அங்கே வருகிறார். வசனங்களை கேட்கும்படியாக அநேக மக்கள் வருகிறார்கள். இங்கே இயேசுடைய பார்வை என்பது யார் மீது போன்று சொன்னால், அங்கே கடலோரத்திலே கடற்கரையிலே படகுகள் இருக்கின்றன. அந்த படகுகளிலே யார் சவாரி செய்திருக்க முடியும்? இந்த மீனவர்கள். எனவே அந்த மீன்பிடி செய்கிறவர்களை நோக்கி அவர்களை சென்றபடினாலே அங்கே இயேசு ஆண்டவர் அவர்களை நோக்கி அணுகினார். இப்பொழுது அவர் பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு வந்து அவர் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் ஆழத்திலே நீங்கள் வலைகளை கொண்டு போடுங்கள் என்று சொல்லுகிற நிலையில் கூட அங்கே இருக்கிற உரையாடலை பார்க்கிறோம். ஒரு உறவாடுதலில் இருக்கிற ஒரு உரையாடலை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நாங்கள் ராம் முழுவதும் சீமோன் அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? அதாவது ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. அப்ப அதற்கு முன்பதாக நான் பார்க்கிற வேலைகளை அதை பார்க்கிற பொழுது 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் போதனை படித்ததற்கு சீமோன் நோக்கி ஆழத்தை கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள். இதனுடைய உரையாடல்களை நாம் ஏனைய இன்னும் சிறப்பாக அதை இன்னும் ஆழமாக பார்க்கிறதாக அந்த ஆழத்தினுடைய நிலைகளைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லாம் நாம் பார்க்கிற வேளையிலே இங்கே ஆழத்திலே சென்று வலைகளை போடுங்கள் என்று சொல்ற அனுபவம். ஆனால் அங்கே இருக்கிற அனுபவம் இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் எந்த ஒரு மீனும் கூட அகப்படாதிருக்கிற காரியம் ஒரு வெறுமையோடு தான் அங்கே வலைகளை அலசுகிற அனுபவம். வெறுமை நிலை அங்கே காணப்படுகிறது. ஒன்றுமில்லாத இருக்கிற நிலையை அங்கே காணப்படுகிற அனுபவங்களை பார்க்கின்றோம். எனக்கு அன்பிற்கு உரியவர்களை, ராமுழுவதும் பிரயாசப்பட்டும் எந்த ஒரு பலனும் இல்லாதிருக்கும் நிலை. இப்பொழுது இடத்திலே பார்க்கிற வேளையிலே வருகிற வசனம் என கடவுள் சொல்லுகிறார், ஆழத்திலே சென்று வலைகளை போடுங்கள். இது என்ன ஒரு படிப்பதையா? நம்ம எல்லாம் சொல்லுவோம்னா, திருமணத்தில் இருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு அல்வாய் கொண்டு கொடுத்து அனுமதிப்பாங்க. திருநெல்வேலி உள்ள வாட எங்களுக்கு அல்வாவா இல்லையா? வருத்தம் சொல்லலாம். அப்படி என்று போலத்தான் இயேசுடைய பணிவாழ்விலே இயேசுவாண்டவர் இங்கே அணுகி இவர் இங்கே சொல்லுகின்ற ஒரு மாத்திரத்திலே கடலும் சார்ந்து நீங்கள் படகு சார்ந்து வாழ்கிற மக்கள். சீமோன் அவர் எத்தனை அனுபவங்கள் இருந்திருக்கும், எத்தனை முறை மீன்களை பிடித்த அனுபவங்கள் அவருக்கு தெரியாது. அதற்கு சூட்சமங்கள் தான் தெரியும். ஒரு கோல்டு ஆசாரிக்கு அது இருக்கிற சூட்சமங்கள், அது என்னென்ன எப்படி செய்யும். ஒரு சிற்ப ஆசாரி அது அவருடைய சிற்பங்கள் கற்சிற்பம் என்ன செய்ய வேண்டும், ஒரு மர ஆசாரி. எனவே அந்த துறைகள் சார்ந்திருக்கிற துறையிலே சிறந்திருக்கலை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது சிறுபொழுது ஒருவேளை வேடிக்கையாக இருந்திருக்கும். அல்லது ஆனால் உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அது கூட அப்படியாக நமக்கு ஒரு எனக்கு தெரியாதா என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள். ஆனால் இங்கே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு ஆழத்திலே போய் நீங்கள் தள்ளி கொண்டு போய் வலைகளை மீன்பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். அப்போ அந்த இடத்துல அங்கே நாங்கள் பிரயாசப்பட்ட ஐயரே, எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. போதகரே, எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இயேசு சொன்னபடியே செய்கிறார்கள். நாம் முழுவதும் மீன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் வெறுமையாய் வந்துதான் வலைகள் அலசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒன்றுமில்லை. ஆனாலும் உம்முடைய வாக்கின்படி செய்கிறேன், உம்முடைய வாக்கின்படி செய்கிறேன். நீ சொல்லிவிட்டீர், ஆழத்தை கொண்டு வலைகளை போடுங்கள் என்று சொல்லிவிட்டு, எனவே ஐயரை நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சென்று வலைகளை ஆழத்திலே போடுகிறார்கள். அந்த மாத்திரத்திலே வலைகளை போட்ட பின்பு அந்த உரையாடல் அடிப்படை தொடர்ந்து பார்க்கிற பொழுது 6 அவசரை பார்க்கிறோம். அந்தபடியே அவர்கள் செய்து வலைகளை போட்டார்கள். 5வது பகுதி அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்படி இருந்தால் கடவுள் இங்கே ஒரு அடையாளத்தை அவர்களுடைய வாழ்வை செய்வதுடைய நிலைகளை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வலையுடைய அளவிலே மீன்களை பார்க்கிற பொழுது அவர்களால் பிடித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு வலை நிறையத்தக்கதாக வலையே வெளியிடும் அளவுக்கு மீன்கள் அதை கொண்டு வருவது கடினப்படுகிற பொழுது அப்பொழுது மற்ற கடற்காரிகள் வந்து தங்கள் உதவி செய்யபடியே செய்ய காட்டார்கள். இதெல்லாம் பார்த்து எவ்வளவு ஒரு சம்பவத்தை ஆண்டவருடைய இறை அடியாராகிய லூக்கா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்.
அப்ப அந்த வார்த்தைப்படி அவர் செய்கிற பொழுது மீன்கள் துள்ளாய் கிடைக்கிறது. இப்போ கூட்டணி பண்ண அழைக்கிறார் அவர்கள், இதோ வாருங்கள், அதிகமான மீன்களை பிடித்து எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உதவி கேட்கிறார்கள். அங்கே பார்க்கிற பொழுது அங்கே பதவியில் கூட்டாளிகள் உதவி செய்யும்படியாக அனைவரை அழைக்கிறார்கள். வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது அவர்களே அந்த இடத்துல அவர்கள் 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று சொல்லி 2 படகுகள் நிறையத்தக்கதாக மீன்களை நிரப்பின ஒரு நிறைவை அங்கே நான் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உடனடியாக பேதுரு, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசு பாதத்தை விழுந்த, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை போக விட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும் நிலையை பார்க்கிறோம். உடனே சரண்டாயிரம் இவ்வளவு எப்படி நாங்கள் தேடி மீன்களை பிடிக்கும்படி பிரயாசப்பட்டோம். எங்களுக்கு தெரியாதா எத்தனை அனுபவசாலிகள் நாங்கள்? ஆனால் ஆண்டவரே, நாம் பிரயாசப்பட்டோம், உங்களுடைய வாக்குப்படி செய்கிறோம் என்று சொல்லி அங்கே சென்று செய்த பொழுது அந்த வலை கிழியத்தக்கதாக 2 படகுகள் நிறைந்த திராவிகளை பிடித்துக் கொண்டு வருகிறது. எப்படி சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று சொல்லுகிற வேளையிலே உடனடியாக வந்து பாதலை அவன் பணிந்து பையோனன் பாவியாக மனுஷன் சொல்லி பணிகளை பார்க்கிறோம். இந்த அடையாளங்கள் அவன் அவ்வளவு பாதத்தில் விழுகிறவர்களுக்கு பாவி மனுஷன் சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்தினுடைய மேன்மைகளை அவர் செய்த அடையாளத்திலே அவர் கொண்ட அதிசயத்தை அவர் பார்க்கிறார். அதிசயமான வழி என்று சொல்லி அற்புதமான சொல்லி அது இயேசுடைய அதிசயத்தையும் தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு திருமண இடத்திலே செய்த காரியம் கற்று திறப்பினார்கள், வார்த்தைப்படி செய்தார்கள். இங்கே அவருடைய வார்த்தைப்படி செய்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நிறைவை தருகிறார் கடவுள். ஏதோ பாவிய வருஷம் அப்படி சரண்டராய் விடுகிறார் இந்த சீமோனாகி பேதுரு. அவருடைய இவர் வாழ்க்கையின் அனுபவம் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அடையாளங்கள் செய்த காரியம். இப்போ நிறைய நீர் கிடைத்து விட்டது. இன்னைக்கு நிறைய பாடு நிறைய கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு கொண்டு நம் மார்க்கெட்ல விற்றால் நிறைய பணம் கிடைக்கும். அவளுக்கும் பிடித்து ஒன்றுமே இல்லை. அப்ப நிறைய பேர் கொலை கொடுக்கலாம். அப்ப ஒரு பெரிய ஒரு பிரபலியம், எவ்வளவு ஆச்சரியம் என்று அவர் வியாபார நோக்கத்திலே அவர் சொல்ல முறையவில்லை. நானும் பாவியான மனுஷன் சொல்லி அவன் அப்படி தன்னை சரண்டராக விழுந்து விடுகிறான். என்னை போகவிடும் என்று சொல்லி ஆண்டவரே, அவர் வியப்பில் இருக்கிறார். எப்படி என்று சொல்லி ஒருபுறம் சந்தோஷம், ஒருபுறம் ஆச்சரியம், ஒருபுறம் பக்தி. ஒரு பக்தி அது பரவசம் என்று சொல்லுவோம். ஒரு பக்தி பரவசம் இருக்கிறார். இப்பொழுது வார்த்தை வருகிறது. அவரை பார்த்து அந்த வசனத்தின் விடாக நாம் பார்க்கின்ற வேளையிலே என்னை போகவிடம் என்று சொல்லி சொல்லுகிறார். தாழ விழுந்த தாய் மனசு சொல்லி சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னதாக நான் பார்க்கும் பொழுது கூட நான் சொன்ன பிரமிப்பில்லை, அந்த ஆச்சரியத்திலே 9 சொல்லுகிறது, அவர் திராவில பிடித்த நிமித்தமாக அவருக்கும் அவருடன் யாவரும் பிரமிப்புண்டாக அப்படி சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது சீமோனுக்கு கூட்டாளிகள் செபதேயு குமாரனாகி யாக்கோபும் யோவானும் வந்தபடியே பிரமித்தார்கள். எல்லோரும் பிரமிக்கிறார்கள். அப்பொழுது சீமோன் நோக்கி, நீ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், எனக்கு நடக்காத காரியம் நடக்கிறது. இது எப்படி? ஒரு ஆச்சரியம், ஒரு பயம், எல்லாம் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியம் தான். இப்பொழுது அந்த இடத்திலே நீ பயப்பட வேண்டாம், இன்றைக்கு முதற்கொண்டு நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய் என்று கட்டளையை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய். 10 இறுதிப்போது சொல்கிறது, இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்ட வேளையிலே பேதுரு எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அவரோடு கூட ஏனையவர்களும் மீனவர்களும் கூட எந்த ஒரு மறுப்புமை சொல்லாதபடிக்கு, அதாவது எப்படி அந்த வார்த்தை அப்படியே தரை அர்ப்பணித்து மெய் மறந்திருப்பது போல அப்படியே அவர் பிரமித்து இருக்கிற பொழுது ஆண்டவர் இனி முதல் கொண்டு மீன் பிடிக்கிறவராய் இருப்பதை போவதில்லை, நீ மனுஷனை பிடிக்கிறவராய் இருப்பார் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார்.
பின் சென்றார்கள். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இயேசுவை முழுவதுமாக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு மடபடி கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். பிடித்த மீன்களை பிடித்து அங்கே விட்டு சென்றார்கள். மீன்கள் சந்தையாக்கம் செய்யவில்லை. மீன்களை அப்படியே விட்டு கரையில விட்டு மலை. இன்றைக்கு முதல் கொண்டு நீங்கள் மனுஷரை பிடிக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்டு அப்படியே எல்லாம் போட்டாங்க. இறையாட்சியை படிக்க என்று சொல்லி அப்படியே சென்றார். பிற்பாடு அவர்கள் வீட்டில் மீன் வரவில்லை. ஆனால் கடைசி ஒரு நிலையில் கூட இயேசுடைய மரணத்தின் பிற்பாடு அவர்கள் மீன்பிடிக்கும் பொழுது சென்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு 150 மீன்கள் முழுமையாக நீங்கள் பிடிக்க செய்து மறுபடியும் அழைத்தவர் அனுபவம் இருக்கிறது. ஆனால் 33 ஆண்டுகள் இயேசுடைய பணிவாழ்வு தொடக்கம் முதல் கொண்டு அதை பின்பற்றுவதாக அந்த பணிக்கு செல்லவில்லை. இயேசுவே பின்பற்றி தொடர்ந்து அவருடைய இறைப்பணி செய்தான். இறை வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து நன்மைகளை கண்டவர்கள் அந்த இறை வார்த்தை அடிபணிந்து திருப்பணிக்கென்று சொல்லி அழைத்து பெற்று அவர்கள் இயேசுவை பின்பற்றின ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஏசாயா இறைவாக்கினர் நூலிலே பார்க்கும் பொழுது ஏசாயா அவர் ஆலயத்திலே உசியா ராஜா மரணமடைந்த காலத்திலே அவர் ஏசாயா ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கடவுள் அவரோடு கூட ஒரு உறவாடுதல் அங்கே வருகிறது, ஒரு உரையாடல் வருகிறது. அங்கே உசியராஜ மரணமடைந்த காலத்தில் ஏசாயா இறைவாக்கு 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வரை நாம் வாசிப்போம் அல்லவா? அவர் மரணமடைந்த அந்த வருஷத்திலே உயர உன்னதமான சித்தாசனம் வீச்சிருக்கிற ஆண்டவரை காணுகிற அனுபவம், அவருடைய வஸ்திர தொங்கலாலை கடவுளுடைய ஆலை முழுவதும் நிறைந்திருக்கிற அனுபவம், அங்கே சீரானதுக்கு கேள்விகளெல்லாம் நிறைந்திருக்கிற பரிசுத்தமான அனுபவத்தை தொழிற்காட்சி அவர் காணுகிறார். அப்பொழுது அங்கே பார்க்கும் பொழுது, அதாவது அப்பொழுது அங்கே இதெல்லாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தமான பிரசனம், அங்கே ஆலயம் முழுவதுமாக பிரசனத்தை பார்க்கிற அந்த காட்சியை காணுகின்ற அந்த ஏசாயா, இதோ அசுத்த உதக உள்ள மனிதன் நான், ஐயோ நான் அதமானேன், நான் அழிந்து போனேன். அவருடைய காட்சியை காட்டும் வேளையிலே அவர் பிரமிப்படைந்தவராக ஏசாயா, அவர் பிரமித்தவராக இதோ உயரமான கடவுளை கண்டேன் என்று சொல்லி அவன் வாழ்க்கிற அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது அவன் ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடு உள்ள மனுஷன் தான், அசுத்த உதடுள்ள மனிதன் நான் வாழ்கிறான், சேனையை கத்தரை என் கண்கள் கண்டனவே என்று சொல்லி அவன் தன்னை பிரமிப்படைந்தவனாக தன் நிலை உணர்ந்தவனாக எப்படி பாதியா மனுஷன் என்று சொல்லி அவருக்கு நீ பாதியா கேட்கவே இல்லை. வேதனை பார்த்து சிவனை பார்த்து கேட்கவே, ஆனால் அவருக்குள்ள பாதி மனுஷன் அப்படி விடுகிறான். இங்கே கூட அவர் பாதியா மனுஷன் கேட்கவில்லை. அந்த மகிமை கண்ட பொழுது, அந்த மகிமை கண்ட வேளையிலே இங்கே ஏசாயா இதோ அசுத்தப்படுத்த உதடுள்ள மனிதன் நான், அசுத்தமான மக்கள் இருக்கிறார் சொல்லி தன் தூய்மை அந்த வேளையிலே அவள் காத்து வேண்டிக் கொள்ளும்படி தன்னுடைய பரிசுத்தன்மையை கடவுள் என்பதாக வைக்கிறவனாய் இருப்பதை பார்க்கின்றோம். கடவுளைய கண்கள் கண்டனவே, ஆண்டவரைய கண்கள் கண்டனவே என்று சொல்லி அவன் பிரமிப்படைந்திருக்கிற வேளையிலே இங்கு நடைபெற சம்பவம் 6ஆம் வசனம் சொல்கிறது. அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது சேரா பெண்களிலே ஒருவன் அவன் வழிபடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த புரட்டால் ஒரு நெருப்பு கல்லை எடுத்து இடத்திலே பறந்து வந்து, அதாவது இயேசுவை பறந்து வந்து அதனால என் வாயை தொட்டு, அவருடைய வாயை தொட்டு இதோ இது ஒரு உதடுகளை தொட்டதினாலே அக்கிரமம் நீங்கி ஒரு பாவம் நிவர்த்தியானது என்று அந்த சேராம் என்று சொன்னதாக அங்கே பார்க்கிறோம். அப்போ அசுத்தமுள்ள மனிதன் அப்படிப்பட்ட அற்புதங்களுக்கு கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த ஒரு பலிபீடத்தில் இருக்கிற அந்த குரட்டினால எடுத்து அந்த நெருப்பிலே அதை வைத்து அதை எடுத்து நாமே தொட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அது முதல் அக்கிரமம் நீங்குகிறது, அவருடைய பாவம் நிவர்த்தியானதாக அங்கே பார்க்கிறோம். எப்பொழுது குரல் இன்னும் யாரை அனுப்புவேன்? அடுத்த வார்த்தை, இனி நான் யாரை அனுப்புவேன்? நமது காரியம் நான் யார் போவார் என்று ஒரு உரைக்கிற அவனுடைய சத்தம் அங்கே வருகிறது. வசனத்திலே
அனுப்புவேன். யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிறார். அதாவது இதை நாம் இந்த புளூரலே வருகிற பொழுது பிதா, குமார், பரிசுத்த ஆவி திருத்துவங்களுடைய வார்த்தையாக அதை அறிஞர் சொல்கிறார்கள். நம் காரியமாய் யார் போவார்கள் என்கிற வேளைகளை இறையாட்சி படிக்கிறது சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்தை பிறக்கிற அனுபவம். நம் காரியம் யார் போவார்கள்? இங்கே ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இதோ இந்த இடத்துல ஏசாயா சொல்லுகிற காரியம் என்ன? அங்கே பார்க்கிற வேளை அதற்கு நாம் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். என்னை அனுப்பும் என்று சொல்லி ஏசாயா இறைப்படைக்கு என்று சொல்லி ஒரு அழைத்தலை ஆலயத்திலிருந்து அவர் பெறுகின்றார். ஆண்டவரோடு கூட இருக்க உறவாடுதலும் ஒரு உரையாடலை அங்கே பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தை பார்க்கின்றோம். அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அசுத்தவரோடு நடைபெறுகிற எசாயாவை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கடவுள் காரியமாக அவரை அனுப்புவதை அது முதல் கொண்டு ஏசாயா உண்மையான தீர்க்கராக, தீர்க்கர்களிலே ஒரு முதன்மையான தீர்க்கராக, தீர்க்கர்களிலே ஒரு பெரிய தீர்க்கராக இஸ்ராயேல் மக்களுடைய விடுதலை, அவருடைய எச்சரிப்பு, விடுதலை, பிற்பாடு அவருடைய வாழ்வு கட்டியெழுப்பப்படுகிற நிலையில் கூட 3 நிலைகளில் கூட சொல்லப்படும் ஒரு மிகப்பெரிய ஏசாயாவாக, கடவுளுடைய ஒரு திருத்தொண்டராக, ஒரு ஆண்டை வாயாக இருந்து பேசக்கூடிய தீர்க்கராய் அவர் செயல்படுகின்றார். அசுத்த உதவி உள்ள மனிதர் தான். தீர்க்கதரிசி என்றால் என்ன? ப்ராஃபட் என்பது என்ன? இறைவாக்கு என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் மவுத் பீஸ் ஆஃப் காட், அதாவது ஆண்டுடைய வாயுடைய ஒரு பகுதி என்று சொல்லி மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயாகவே இருந்து பேசக்கூடியவர்கள் தான் தீர்க்கர்கள். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையை அப்படியே மக்களுக்கு விளம்புகிறவர்கள், அந்த வார்த்தையை அப்படி சொல்லக்கூடியவர்கள் இறைவாக்கினர்கள். எனவே ஆண்டவர் வார்த்தையை சொல்லக்கூடியவராக இந்த இறைவாக்கினராகிய அழைக்கப்பட்ட ஏசாயா அனுப்பப்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, கடவுளுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கிறார், அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடவுள் தம்முடைய திருக்காட்சிகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடையாளத்தை செய்து அற்புதங்களிலே அவர் நிறைய செய்கிற கடவுளாக இருக்கிற பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை பின்பற்றிருக்கிற நல்ல சீடராக இன்னைக்கு நாம் இருக்கும்படியாக ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். பேதுரு, சீமோன் பேதுரு, இந்திரியாவுடைய சகோதரர், செபதேயு மக்கள், தொடர்ந்து சேர்க்கப்பட்ட அனுபவங்கள், இவர்கள் எல்லோரும் கூட உண்மை திருத்தொண்டர்களாக ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்கு என்று சொல்லி முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்தவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அநேக மிஷனரிமார்களிலே சிறப்பாக ஒரு 50-60% மிஷனரிமார்கள் ஏழை குடும்பத்திலே உள்ளவர்கள் அல்ல என்பது வரலாறு சொல்லும் உண்மை. 50-60% மிஷனரிமார்கள், இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிற மறைபரப்பு பணியாளர்கள், தன்னுடைய வார்த்தையை அவர் கொண்டு வந்தவர்களுடைய பின்னணிய பேக்ரவுண்ட், அவருடைய குடும்ப பின்னணியங்கள் என்பது ஏழை நிலைகள் அல்ல. அவர் செல்வந்த குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், சீமான் குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பத்துடைய பின்னணித்தை பெற்றவர்கள். ஆனால் இறை அழைப்பு பெற்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, குடும்பங்களை விட்டுவிட்டு, சொந்தங்களை விட்டுவிட்டு ஊழியத்துக்கு என்று சொல்லி வந்த மிஷனரிகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் மூலமாக இரத்த சாட்சிகளோட இரத்தமே சபையுடைய வித்து என்று சொல்லுகிற பொழுது அவர் இரத்த சாட்சிகளை வடித்தார்கள். சமீபத்திலே ஒரு சம்பவத்தை நான் காணுகிற ஆத்மா தேசத்திலே பார்த்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துடிப்பை ஏற்படுத்தியது. இறை அழைத்தலிலே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து நிறைத்தொண்டர்கள் ஆத்மா தேசத்திலே கடவுளை பணி செய்யும்படியாய் சென்றவர்களை கொலை செய்கின்ற ஒரு அனுபவம். அது ஒருவேளை முகநூலில் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளிலே கூட நீங்கள் பார்த்து நீங்கள் ஒருவேளை ஒரு கண் படித்திருப்பீர்கள் ஒரு சொன்னாயும், அல்லது நீங்கள் உடனடியாக உணர்ந்தால் படியிட்டோ, அல்லது ஒருவேளை ஒரு நிமிடமாய் கண்களை முடிய நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். ஜெபிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. அந்த காட்சி அப்படி இருக்கிறது. அதாவது தேசத்திலே ஒரு நீண்ட அனுபாடினாலே சிலர்களை குறித்து அங்கே இருக்கிற தலைகள் உண்டாக்கப்பட்டு பெண்கள் அங்கே இருக்கிறது. இன்னொரு முறை வரிசையில ஒருவரை கொண்டு விட்டு அந்த இடத்துல தலை புரிய சொல்கிறார். அவர் புள்ளி நிற்கிறார், அவர் சரியா புரிய முடியவில்லை. அடுத்து அந்த இடத்துல அப்படியே ஒரு நீண்ட
அதைத்தான் கண்டிருந்தது. அதை பார்த்த பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரித்து அந்த நிலையை பார்த்த பொழுது ஒரு விஷயம் குறித்துவிட்டு நாம் கண்டிப்பாக பார்த்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு உள்ளத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் இறை அழைப்பதிலே அவனுக்கு இருந்த உறுதிப்பாடு என்ன? நம்முடைய குடியிருப்போ பரலோகம், நம்முடைய குடியிருப்போ பரலோகம். மறுபடிய ஆயுள் காலம் 70 வருஷம், வழக்கு இறுதினாலே 80 வருஷமா இருந்தாலும் அது வேதனையும் சஞ்சல் நிறைந்தது என்று சொல்லி யோசேயுடைய வரிகளிலே 90ஆம் சங்கீதத்திலே கடவுள் சொல்லுகின்ற பொழுதும் கூட கடவுளுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வு என்பது ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். செல்வங்களை விற்று பழித்து இரத்த சாட்சியம் வரித்த அநேக மிஸ்டரிகள், அநேக பணிவிடையாளர்கள், கடவுளுடைய பணி செய்தவர்கள் இங்கே இயேசு ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிற சீமோன் பேதுருடைய இறுதி நிலைகளை கூட நாம் பார்க்கிற பொழுது சிலுவை மரணம்தான் அவருடைய வாழ்விலை கிடைத்தது. இயேசுவை பலமுறை பதிலளித்தேன். எனக்கான சாவி எப்படி என்று சொன்னால் நேரான சிலுவையில் அல்ல, அலைகளாக இல்லை, சிலுவையிலே அடைய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பக்தியாய் இன்றைக்கும் உன்மீது சபை கட்டல் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குகளை இன்றைக்கும் பேதுரு இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வரிப்பால் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கடவுள் இன்றைக்கு நம்மையும் அழைத்திருக்கிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தகுதிகளையும் திறமைகளையும் கடவுள் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிற பொழுது ஆண்டவருக்கு சொல்லி ஆழமாக செயல்பட வேண்டும். ஆழத்தை போய் நீங்கள் வலைகளை போடுங்கள். அப்போ அவருடைய வார்த்தை கேட்ட இந்த வார்த்தைகளை கேட்டு அடையாளங்களை கண்ட இது பேரு ஆழமான ஊழியத்துக்கு என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். ஆழமாக ஜனங்களை பிடிக்கும்படியாக, ஆழமாக தன் வாழ்வை அர்ப்பணிக்கும்படியாக எனக்கு வாழ்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு நம்முடைய வாழ்வை கடவுளுடைய அழைப்பதற்கு என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுவோம். இன்றைக்கும் கடவுள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, நன்மைகளை தருகின்ற பொழுது, இதோ என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் அந்த அழைப்பை கேட்டு முன்வர முடியுமா? நம்மாலே இவ்வளவு மீன்களை கிடைத்திருக்கிறது, நான் ஜெபித்தேன், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதங்களை சம்பாத்தியங்களை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், நன்மைகளை தந்திருக்கிறார், ஊதியங்களை கொடுக்கிறார், ஓய்வூதியங்களை கொடுக்கிறார், இதிலே நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழ் அனுபவத்திலே வாழ்வாயா என்று சொல்லி கடவுள் நம்மை பார்த்து கேட்டால் நாம் என்ன ஒரு பிரதி உத்தரவு சொல்லுவோம்? இவ்வளவு அதிகமான மீன்களை பிடித்து படல் நிறைந்திருக்க அனுபவத்தோடு கூட காணப்படுகிற அந்த வேளையிலே என்னை பின்பற்றி வா என்று சொல்லி யார் போவார்கள்? பேதுரு சென்றார். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தந்திருக்கிற திறமைகளோ ஆனந்தங்களோ இது இறைவனாலே தரப்படுகிற காரியம். இது இறையாட்சிக்கு என்று சொல்லி மகிமையாக செயல்படட்டும். அவைகள் ஆண்டவருக்கு என்று சொல்லி பயன்படட்டும். முழுமையாகவோ சிறிதானதாகவோ பெரிதானதாகவோ இந்நிலையிலும் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு திருப்பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவர் திருச்சபையிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், கடவுள் முழுமையான அழைப்பு என்று சொல்லி ஒருபுறம் அழைக்கட்டும், அழைத்து அனுப்பட்டும், இன்னொரு ஒரு பாற்றைமாகிலும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு பகுதி நேரமாகிலும் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்களா? நான் வியாதியில் இருந்தேன், என்னை காண வந்தீர்களா? நான் கைவிடப்பட்டவராக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? அப்படிப்பட்ட பொழுது ஒருபுறம் உண்மை எப்பொழுது நான் கண்டோம் ஆண்டவரே? நான் வியாதியோடு சிறை உள்ளவரா, சிறைப்பட்டவரா, ஆடையில் இருந்தேன். அவர்கள் செய்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிற ஒரு உதவிகளோ, ஊழியர் சொல்லிக் கொடுக்கிற பணங்களோ, உதவி காரியங்களோ வேலை செய்ய அதுவும் ஒரு ஊழியம். அப்போ ஒருவேளை நல்ல வார்த்தைகளை சொல்லும்படியாக, விலங்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி ஒரு வார்த்தை ஊழியமாக நாம் செய்ய வேண்டும். கடவுளின் சீமோனை போல கடவுள் நம்மையும் அழைத்திருக்கிறார். இதை உங்களையும் ஒவ்வொரு அழைத்திருக்கிறார். நீங்கள் வாழும் இடத்திலே ஊழியர்களை நிறைவேற்ற வேண்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளாக, நண்பர்களுக்குள்ளாக இறை வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொருத்தமாகும். அது எல்லோரும் ஒப்பப்படுகிற அனுபவங்கள், அது எதிர்மறையாக நேர்மறையான அனுபவங்களிலே நம்மிலே காணப்படுகிற கிறிஸ்தவ தன்மைகள், இயேசுவிலே காணப்பட்ட தன்மைகள், அது நம்மிலே காணப்படுகின்ற
ஒரு மாத்திரத்தை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை காணுகிறவர்கள் நம்மை கிறிஸ்துவை காணும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படியாக நல்ல சீர்களாக நாம் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வார்த்தைகளை புறக்கொள்ளுகின்ற மக்களாக நீங்களும் நானும் காணப்படும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். வரும் காலங்களிலே ஆண்டவருக்கு என்று சொல்லிய நல்ல சீர்களாக நாம் வாழுவேன். எனக்குரியதை ஆண்டவருடைய பணிக்கென்ற சொல்லி ஆளுடைய இறையாட்சியுடைய மகிழ்ச்சிக்கென்று சொல்லி நான் வாழுவேன். என் புதுமைகளை காலங்களை ஒப்படைப்பேன் என்று சொல்லி வாழ்கின்ற ஒரு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக ஆண்டவருக்கு உகந்த நிலையிலே என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படியாக கடவுள் இன்றைக்கு நம்மோடு படுதவை அழைத்து கொண்டிருக்கிறார். யார் என் காரியமாக போவார். கடந்த நாளிலே ஒரு சமூக மூலமாய் ஒரு செய்தி கேட்டீங்கன்னா சின்ன ஒரு சமூக விஷயம் கிடையாது. நார்மல் சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸ் தான் அவங்க பிள்ளைகளை வீட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் பாஸ்டர் படிக்க வைக்கிறாங்க என்று சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படி? ஏன் அவங்க ரொம்ப கஷ்டம்லாம் இருக்க முடியாது, கஷ்டம் ஏன் அவங்க பிள்ளை படிக்க வைக்கிறாங்க? சார் உங்களுக்கு தெரியாது சார், சிஎஸ்ல சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஒய்ஃபுக்கு வேலை இல்லை, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? பிள்ளைகளை எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா? எல்லாம் சேர்ந்து 1 லட்சத்துக்கு மேல வந்து சார் பாஸ் சம்பளம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவன் இப்போ பொறியியல் தமிழ் போய் எஜின்னு படிச்சு வேலைக்கு போனா மிஞ்சி போனா கஷ்டப்பட்ட 40,000 ரூபாய். ஆனா ஒரு நல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய். ஆனா அதுக்கு பிடித்து எடுத்துவாங்க. ஒர்க்கு ஒரு சீனியர்லாம் வந்தோம்னா ஒர்க்கு ஹெவியா இருக்கும், டிப்ரெஷன் நிறைய பேர் உள்ள போறாங்க. அப்படி இல்லை, ஊழியர் அப்படி இல்லை. சிலர் நேம்ஸுக்கு நிறைய பேர் படிச்சு வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு 5000 ரூபாய் வேலையில இருக்காங்க. என்ன கதை? ஆனா வீடு 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? நல்ல சம்பளமா இருக்கிறாங்க. இதை சொல்லி பெற்றோர்கள் இன்னைக்கு சிஎஸ்எஸ்ல பிள்ளைகளை ஊழித்து அனுப்புறாங்க என்று சொல்லி வேடிக்கையாக சொல்றாங்க. வேடிக்கை சொல்ற வீட்டுல ஒரு கரண்ட் பில் ஃபுல்லா ஃப்ரீ. எவ்வளவு யூஸ் பண்ணலாம், ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் கரண்ட் பில் வந்து அவங்க பாசஸ் ஃப்ரீ. இது போக வந்து டிராவல் அலவன்ஸ் ஃபுல்லா ஃப்ரீ, எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீ. அவங்க வந்து சம்பளம் ஃபுல் மீடியா தான். நல்லா போறாங்க பாசஸ் சொல்லி செய்தி கிட்ட கொடுத்து ஒருபுறம் அப்படியே ஏந்து விட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் அவர் பிள்ளைகளை ஊழித்து அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற சபையில வந்து பாஸ்டர்களை ஊழித்து அனுப்ப பாருங்களேன் சொல்லி ஒரு வேடிக்கை அவர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே ஆனால் அந்த உலகத்தை முன்வைக்கிற நிலையில் இல்லை. ஆண்டவரை முன்வை, கடவுளை முன்வை, ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு எது இருந்தாலும் இது இல்லாவிட்டாலும் குறைபட்டாலும் அவரை விட நாம் குறைபட போவதில்லை. பவுலடியாரை விட ஒரு கடவுளை பிள்ளைகள் குறைபடும். எவ்வளவு அடிகள், எவ்வளவு நிர்மாணங்கள், எவ்வளவு போஸ்ட நஷ்டங்கள், எவ்வளவு படித்துறைப்புகள், அதன் மத்தியிலும் கூட ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழ்ந்த அனுபவங்கள் இருந்தது. தேவைகள் 1000 இருந்தாலும் கூட சமூக அர்ப்பணித்து வாழ்ந்த அனுபவங்களின் கூடாக இந்த சாட்சிகளாய் வாழ்ந்த அனுபவங்கள். ஒருவேளை வேடிக்கை சொன்ன காரியம் பெருசா நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். ஏன்னா சர்ச்சஸ் சவுத் இந்தியா அப்படியே மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய சமூக மக்கள், நிறைய பிலீவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நிறைய வருமானம் இருக்கு என்று சொல்லி. ஆனால் அது சொல்ல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் கடவுள் அவரை அநேக மீது அதிகாரியாக வைக்கிறார். அப்ப பெரிய ஒரு டினாமினேஷன் இருக்கலாம், நம்ம சின்ன டினாமினேஷன் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இருப்பது ஒரு கடுகாத்தாலும் கடுகு காரம் குறையாதது போல நாம் ஒரு சிறிய சமூகமாக திருச்சபைகள் காணப்பட்டாலும் கூட அங்கு இருக்கிற ஒவ்வொரு மணிகளும் குவாலிட்டியான மணிகள். லுத்தர சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த கோதுமை வெறும் அதை உரித்து பார்க்கும் உள்ளே ஒன்றுமில்லாத இருக்கிற ஒரு சாவிகள் அல்ல, அது உள்ளே உறவு இருக்கிற அரிசியினாலே நிறைந்திருக்கிற ஒரு கதிராக இருக்கிறது. அதற்குள்ளாக இருக்கிற காரியம் ஊழியத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறது. எனவே தான் இன்றைக்கு லுத்தர சபைகள் நிறைந்து கொண்டிருக்கிறது. நாம் கொடுக்கவில்லையே ஊழியர்கள் கொடுக்கிறோம். கொடுக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் கொடுக்கிறோம். எதுவும் சொல்றது அதை அமுக்கி குலுக்கி கொஞ்சம் போட்டோம்னா டப்புன்னு மேல குண்டமா இருக்குல்ல. மறக்க நான் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்து நிறைய பெரியவங்க பார்த்துருக்கலாம், சின்ன பிள்ளைகள் தெரியாது. மறக்கா ஒரு காட்சியங்கள் இருக்கும். கூகுள் அப்படி பார்த்தா மறக்கல் போட்டு காமிக்கல பிள்ளைகள். மறக்கல் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப மறக்கால் அது நம்ம வந்து போடு சில நெல் இடத்துல விதைய போடுவாங்க, சும்மா போடும். அப்படி இல்லாத ஒரு போட்டு ஒரு தட்டி அப்படி அரசு பண்ண இன்னும் கொஞ்சம் நெல் சேரும். ஆனா சொல்ல அமுக்கி குலுக்கி சரிந்து விடப்படி நடந்து போடுங்கள்.
மறுபடியும் நான் கடக்கப்படும். அப்படின்னா பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் என்பது மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடினாலே இந்த வார்த்தையை அர்ப்பணித்து நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். எனவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த ஜீவத்திலே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே அழைப்பிற்கு செவிமடுத்து வாழுகிற மக்களாக கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நாம் ஆண்டவருக்கு நன்மையுள்ள ஒரு பிரமாணிக்கமாக வாழ்ந்து காணப்படுவோம். நிச்சயமாக பரலோகத்திலே உங்கள் ஒவ்வொருடைய தனிநபருடைய பலன்களும் மிகுதியாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அன்பிற்குரியவர்களே. அப்படிப்பட்ட கடவுள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நல்கி மறுமைக்குரிய ஆசை நல்கி உங்களை கடவுள் தாமே நிறைவாக வளமாக நல்ல பலப்படுத்தி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா வீட்டுக்கு மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்திய சிவங்கள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே பாட புத்தகத்தில் 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து பின்பற்றுகிறோம்.
ஞாயிறு சபை அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகிற 15/2/2025 தனது பிறந்த நாளை கொண்டாட சபை அமைப்பினர் திரு ஆண்டர்சன் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற 10/2/2025 தங்கள் திருமண நாளை கொண்டாட சபையில் திரு எம்.ஏ. மனோகர் ரகுநாதன், திருமதி லிடியா மனோகர் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1440 ரூபாய், ராபோஜன காணிக்கை 1450 ரூபாய், மாத காணிக்கை 26,550 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 700 ரூபாய், ஏல காணிக்கை 75 ரூபாய், மொத்தம் 30,215 ரூபாய். ஒரு பாடல் பாடுகின்ற வேளையிலே சிறப்பு ஜெபத்திற்காக முன்பாய் கடந்து வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஜெபம் கேட்கிறோம். அனைத்து ஆற்றலும் படைத்து எங்கள் நல்ல கடவுளை, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கடவுள் எங்களுக்கு தருகின்ற ஈவுகள், நன்மைகள், அருட்கொடைகள், ஆசீர்வாதங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாள் என்னும் திருமண நாட்களை காணும் அன்பு இறைமக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி வருகிறோம். சிறப்பாக 10/2/2025 அன்று தங்கள் வாழ்விலே திருமண நாளை ஆசிக்கின்ற அருமையான குடும்பம் திருவாளர் எம்.ஏ. மனோகர் ஆத்மநாதன் சார் அவர்களுக்காக, திருமதி லிடியா மனோகர் அன்பம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் கடவுள் அன்பு இறைமக்களை பணி